உதவியாளராக மட்டும் இல்லை, நபியாக ஆக்குன்னு அர்த்தம். நபியுடைய வேலை தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறப்ப வேலை என்னது? நபித்துவம், நபியுடைய வேலை. என்னுடைய பணியில் அவரை கூட்டாக ஆக்கு, அவரை நபி ஆக்குன்னு கேட்குறார். ரெண்டு விஷயத்தை கேட்குறார். முதல்ல என் தம்பியை உதவியாளரை கொடுங்கிறார். உதவியாளரை என் தம்பியை கொடுத்ததுக்கு பின்னாடி அவர் மூலமாக என்னது? என்னை பலப்படுத்து, என்னுடைய தம்பி மூலமாக என்னை பலப்படுத்து, என்னுடைய பணியில் என்னது? அவரை கூட்டாக்கு. இதை நான் ஏன் கேட்குறேன்னா, உன்னை நாங்கள் அதிகமாக துதிப்பதற்கும் உன்னை நாங்கள் வணங்குவதற்கு என்னது இது ஏதுவாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் திரும்ப என்ன பண்ணுறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசாவே உன்னுடைய கோரிக்கை அனைத்தும் ஏற்கப்பட்டுச்சு. நீ எதெல்லாம் கேட்டையோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்? எல்லாத்தையும் என்ன பண்ணேன்? ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவருக்கு செஞ்ச 2 அருளை ஞாபகப்படுத்தி காட்டுறான். மூசாவே, உனக்கு நான் 2 விஷயங்கள் என்னது? என்னுடைய அருளை உனக்கு தந்திருக்கிறேன். மொத்தமே அருள் தான். ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் என்னது? அல்லாஹ்வுடைய அருள் தான். இது ரொம்ப மறக்கக்கூடாத, நினைவு கூறத்தக்க விஷயமாக என்னது இது இருக்கிறது. அதை அல்லாஹ் தஆலா மூசாவுக்கு செஞ்சதை மூசாவுக்கு என்னது சொல்லி காட்டுறான். ஏன்னா நபித்துவம் வாழ்க்கையில் பயந்து வந்துடக்கூடாதுல்ல, அதற்காக அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக சொல்கிறான், நீ பிறக்கக்கூடிய தருணத்தில் உன்னை ஃபிரௌன் கொலை செய்வதற்கு என்னது ஏற்பாடு செஞ்சான். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, உங்கள் அம்மாவுக்கு வகி அறிவித்து ஒரு பேழையில் ஒரு பெட்டியில் உன்னை வச்சு பிறந்த குழந்தையாக இருந்து கடலில் போட சொல்லி உனக்கும் எனக்கும் யார் எதிரியாக இருக்கானோ அவன்கிட்டே கொண்டு போய் சேர்த்தேன். அப்போ உன்னுடைய தாயாருடைய உள்ளம் கவலைப்பட்டுச்சு, நம்ம பிள்ளை இல்லையே, பெற்ற பிள்ளை எங்கேயோ இருக்குன்னு சொல்லும் பொழுது உன்னுடைய சகோதரி மூலமாக அதை தொடரச் செய்து அவர்களுக்கு பாலூட்டக்கூடிய செவிலித்தாயாக உன்னுடைய தாயாரவே நான் என்ன பண்ணேன்? ஃபிரௌனுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அம்மாவும் மகனை என்னது பிரிக்காமல் ஒரே இடத்தில் யார் எதிரி இடத்துல நான் என்ன பண்ணேன்? கொண்டு வந்து சேர்த்தேனே, இதை நீ ஞாபகப்படுத்திக்கொள் அப்படின்னு என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, நீ ஒரு தடவை என்ன பண்ணுற? ஒரு ஆளை கொலை செய்து விட்டாய். கொலை செஞ்சுட்டு நீ பயந்து கொண்டு இருந்தாய், கவலையோடு இருந்தாய். உன் உள்ளத்தில் உள்ள கவலை நான் தான் போக்கினேன். பொதுவாகவே அநியாயக்காரன் இருக்கான்னு வச்சுங்களேன், என்ன தப்பு செஞ்சாலும் உள்ளத்தில் ஒன்றும் தோணாது. ஒருத்தவங்க கெட்டவனாக இருக்கிறான், அநியாயக்காரனாக இருக்கிறான், யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் அவனை உள்ள என்னது பெருசாக பாடுபடாது. ஆனால் நல்ல மனுஷன் இருக்கானே, ஏதேனும் ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் மனசு படபடுத்து கொண்டே இருக்கும். செஞ்சுட்டோமே ஒன்றும் இல்லை. 5 நேரம் ரெகுலராக ஒருத்தர் தொழுகிறார், 5 நேரம் விடாமல் தொழுகிறார். ஏதேனும் ஒரு வக்து அவர் தவறி போயிடுச்சு, என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும், அல்லாஹ்வுக்கு தப்பு செஞ்சுட்டோமோ, அல்லாஹ்வுடைய கடமையை மீறிட்டோமோ அப்படின்னு இருக்கும். ஆனால் எப்பயுமே தொழுறவங்களுக்கு கிடையாது, தொழாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது என்னது? சட்டையை கழட்டி போட்ட மாதிரி என்னது தொழுகை கழட்டி போட்டு ஜனதை போயிடுவாங்க. ஆனால் எப்பொழுதும் ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் திடீரென்று ஒரு தவறை செய்தால் பயப்படுவார், மனம் அந்த கவலையிலே இருக்கும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வேணும்னு தான் செஞ்சார், அப்படியா? இல்லை, தெரியாமல் செஞ்சார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னது தன்னுடைய இனத்தை சார்ந்த ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக போனார், அவரை குத்தினார். கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த நோக்கம் இல்லை. தற்காத்து கொள்வதற்காக, தன்னுடைய சமூகத்தாரனை காத்து கொள்வதற்காக குத்துறாரு, அவர் வஃபாத்தாகி விடுகிறார். இப்போ அவர் கவலை வந்துச்சு, நம்ம தெரியாமல் கொண்டுட்டோமே, என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் தானே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறாரு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த கவலையும் உன்னுடைய உள்ளத்திலிருந்து நான் தான் எடுத்தேன். நான் என்ன பண்ணேன்? உன்னை மதியன் நகருக்கு அனுப்பி வச்சேன். அங்கே நீ சில காலம் நல்லபடியாக வாழ்ந்த. இப்போ என்னுடைய திட்டப்படி தான் இந்த ஊருக்கு நீ என்ன பண்ணுற? வர்ற அப்படி என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு, நீயும் உன்னுடைய சகோதரன். இப்போ அல்லாஹ் தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நபியாக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறான்? நபியாக்கி, நீயும் உன்னுடைய சகோதரனும் 2 பேரும் ஃபிரௌன்கிட்ட போங்க. போகும்பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சொல் எல்லாருடைய உள்ளத்திலும் எப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கும். ஃபகூலா லஹு கௌலன் லையினா. அழகாக சொல்கிறான் அல்லாஹ், நீங்கள் இருவரும் அவனிடத்தில் மென்மையான சொல்லை சொல்லுங்கள். யார்கிட்ட? ஆனால் ரப்பக்குமுல் அகலாங்கிறான், நான் தான் கடவுள், என்னை தான் வணங்குங்கிறான். நீ தாழ்த்தப்பட்டவன், உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னு, நான் என்ன செய்ய சொன்னேன் அதை செய். உனக்குன்னு சாப்பாட்டில் உரிமை கிடையாது, ஆடையில் உரிமை கிடையாது, வழிபாட்டில் உரிமை கிடையாது, வாழ்க்கையில் உரிமை கிடையாது. நான் நினச்சா உன்னை அரெஸ்ட் பண்ணி கொலையும் செய்வேன், நான் நினச்சா என்ன வேணால் செய்வேன், நாடு கடத்த முடியும், அல்லது மாறுகை வாங்க முடியும், சிறையில் அடிக்க முடியும் என்று என்ன பண்ணுறான்? ஒரு சமூகத்தையே மிக கடுமையாக என்ன பண்ணுறான்? வேதனை தருவோம். நீ நம்ம பார்க்குற படித்த காலத்தில் ஜனநாயகம் என்று போற்றக்கூடிய நம்முடைய இந்திய தேசத்தில் சிறுபான்மை மக்கள் மீது இன்றைக்கு என்னது ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று இருக்குது, அது கேள்வி கேட்போம். ஆனாலும் கூட என்ன அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்? பெரும்பான்மை சமூகம் என்ற ஒரு திமிரின் காரணமாக சிறுபான்மை சமூகத்தின் மீது அடக்குமுறைகளை மிக சாதாரணமாக மற்ற நாடுகள் கேட்பார்களே. மனித உரிமை இருக்கிறதே, ஐநா சபை இருக்கிறதே, இது ஜனநாயகமே, 5 வருடத்துக்கு ஒரு தேர்தல் வருமே, ஓட்டு மூலமாக நம்மளை புறந்தள்ளி விட கூடுமே, இந்த பயம் எதுவுமே இல்லாமல் இப்போ செய்கிறான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மன்னர் அன்னைக்கு மன்னர் என்னது? மன்னரை தான் கடவுள்னு நினைக்கிறான்.
மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. மன்னன் எந்த சமூகத்தை சார்ந்தவன், எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கிறானோ அதை சார்ந்தவனாக தான் மக்கள் இருக்க முடியும், இல்லைன்னா என்னது வாழ முடியாது. அப்படிப்பட்ட யாராலும் கேள்வி கேட்க முடியாத, எதிர்க்க முடியாத ஃபிரௌன் எவ்வளோ அநியாயம் செஞ்சிருப்பான். மினல் அதாபில் முஹீனி மின் ஃபிரௌன் இன்னஹு கான ஆலியம் மினல் முஸ்ரிஃபின். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபிரௌன் அந்த சமூகத்துக்கு செய்த கொடுமை இருக்குதே அது மகத்தான கொடுமைங்கிற அல்லாஹ் விவரிக்கிறதுக்கே தேவையில்லை. மகத்தான் இருக்கிறதுல என்னது மிக பெரும் கொடுமை, பெரும் கொடுங்கோலன், பெரும் கொடுமைக்காரன். அவனிடத்துல போய் 2 பேர் பேசுனா லெஃப்ட் ரைட் வாங்காதீங்கன்ற அல்ல, கண்ட மாணிக்கு பேசுங்கன்னு சொல்லல அல்ல, மென்மையான சொல்லை இருவரும் சொல்லுங்கள். இது உண்மையிலேயே எல்லா இடத்திலும் ஒரு மூமியுடைய வாழ்க்கையில் பொருந்தக்கூடியதாக. நம்மளை கோபப்படுத்தக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கத்தான் செய்வோம், நமக்கு துன்பங்கள் சோதனை தரக்கூடியவங்க நம்மளை சுற்றி இருக்கத்தான் செய்வோம். அதான வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பரீட்சை தானே, மகிழ்ச்சிக்காக வாழ்வதற்கு இல்லை. அல்லாஹ் தஆலா வட்டி வாங்குற மாதிரி ஒரு சூழலில் கொண்டு போய் தள்ளுவான். வட்டி வாங்குறானா வாங்கலையா, இதான் டெஸ்ட்டு. வாங்கிட்டா சொல்லி முடிச்சு. அதே மாதிரி தான் 4 பேரை வயிற மாதிரி திட்டுற மாதிரி சபிக்கிற மாதிரி அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் தள்ளுவான். சபிக்காம திட்டாமல் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் சபித்ததில்லை, யாரையும் திட்டியதில்லை, யாரையும் தனது கையால் அடித்ததில்லை. எத்தனை நாள்? 63 வருஷம். 63 வருட காலங்கள் ஒரு மனிதர் தன்னுடைய வாயால் யாரையும் திட்டியதும் இல்லை, சபித்ததும் இல்லை, தன்னுடைய கையால் அடித்ததில்லை என்றால் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா அங்கேயே சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் போங்க, அவன் அநியாயக்காரன், கொடுங்கோலன், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், மென்மையாக அவனிடத்தில் பேசுங்கள். அவன் நான் நாடினால் படிப்பினை பெறலாம், நான் நாடினால் அவன் அஞ்சவும் செய்யலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, போங்கன்னு என்ன பண்ணுறாங்க அல்லாஹ் தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. அப்போ இருவரும் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப பயப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்போ நான் போகிறேன், ஏற்கனவே தப்பு செஞ்சுட்டார்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், கொலை செஞ்சது அந்த மனசில் அந்த ஒரு கில்ட்டியாக ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இப்போ அவன் ஏதாவது செஞ்சவனா நான் பயப்படுறேன், என் மீது அவன் ஏதேனும் வரம்பு மீறி விடுவானோ என்று நான் பயப்படுறேன். ஏன்னா என்ன வேணால் செய்யலாம்ல, நீ அனுப்புகிற, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சகோதரன் ஹாரூன், 2 பேரும் சேர்ந்து நான் போய் அவனிடத்துல என்ன பண்ண போகிறான், நீ கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள் சொல்ல போகிறான், அவன் எங்களை ஏதாவது செஞ்சால் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த விஷயத்தில் பயமாக இருக்கிறது. என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அழகான ஒரு செய்தி சொல்கிறான். இதுவும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், கால அத்தஹாஃப, கவலைப்படாத. முதல் எடுத்து நல்லா சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, பயப்படாத, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் உங்களுடன் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டும் நீங்கள் செய்வதை பார்த்து கொண்டும் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூசாவே நீ தனியாலாம் ஒன்று போல, உன ஹாரூன் என்ற ஒரு சகோதரோட மட்டும் நீ போல, ஓன் கூட நான் இருக்கேன், நீ என்ன பேசுனாலும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன செஞ்சாலும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓன் கூட நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா மூசாவை தைரியம் சொல்லி என்ன பண்ணுறான், அனுப்புகிறான். இந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கும். இந்த நம்பிக்கை எப்பொழுதுமே என்னது, நம்ம இடத்துல இருக்கணும். அல்லாஹ் எப்பொழுதுமே நம்பிக்கையாளன் இருக்கான். அல்லாஹ் எப்பொழுதுமே இன்னல்லாஹ மஅஸ் சாபிரின், யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவருடன் அல்லாஹ் இருப்பதாக அல்லாஹ் தஆலா பண்ணுறான். தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் தரக்கூடிய சோதனையின் பொழுது பொறுத்து கொண்டு அல்லாஹ்வை நம்பினால் அவருடன் யார் இருக்கிறானா, அல்லாஹ் இருக்கிற. கவலைப்படாத, இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் சரிதான், ஓண்ட படைப்பாளர்கள் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படப்போ. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சு என்ன பண்ணுறாங்க, நேராக வர்றாங்க. யார், ஃபிரௌனுடைய சபை வந்தால் ஃபிரௌன் என்னது, அரியணையில் என்னது அப்படியே கம்பீரமாக என்னது நின்று கொண்டிருக்கான். நின்று கொண்டோடனே மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, ஃபிரௌனே நாங்கள் அகிலத்தின் இறைவனான அல்லாஹ்வுடைய தூதர்கள். என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அகிலத்தின் இறைவனான அல்லாஹ்வுடைய தூதர்கள், நீ இஸ்ராயேல் மக்களை துன்புறுத்துறாயே அதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் என்ன நீ படைத்த படைப்பா, அவர்கள் உன்னை போன்ற சக மனிதர்கள் தானே, அவர்கள் மீது என்னது நீ என்னது உன்னுடைய கடுமையை பிரயோகிக்கிற, அவரை விடுதலை செஞ்சிரு, அவங்கள என்னோடு அனுப்பிவிடு, அவர்களுக்கு என்னது எந்த துன்பமும் கொடுக்காத, அல்லாஹ் ஒருவன் தான், நீ இறைவன் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, தூதுத்துவ செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க ஃபிரௌனுக்கு சொன்னோன்னே ஃபிரௌன் கடுங்கோ, கடவுள் நான் தான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது நீ கடவுள் இல்லைன்னா, காலகாலமாக செஞ்சு வரக்கூடிய ஒன்றை இல்லைன்னு மறுத்த கோபம் வரத்தானே செய்யுது, கோபம் தானே வருகிறது. இப்போ எல்லா பள்ளிவாசலுமே 20 ரக்காய் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. 20 ரக்காய் ஏன் தொழுகிறீங்க அப்படின்னு கேட்டான்னு சொல்கிறாங்க, என்ன புதுசாக வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறேன், நாங்கள் எத்தனை காலமாக தொழுது கொண்டு வருகிறோம், எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எங்கள் தாய் தந்தையர் தொழுது வந்தார்கள், எங்களுடைய உலமாக்கள் நாதாக்கள் மௌலானாக்கள் தொழுது கொண்டு வந்தார்கள், திடீர்னு வந்து நீ தொழக்கூடாதுன்னு சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழலை,
20 ரக்காயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத் வரைக்கும், தன்னுடைய மௌத் வரைக்கும் எந்த இடத்திலும் தொழவில்லை. 13 ரக்காயத்தை அதிகப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுவதில்லை என்பதை ஆதாரபூர்வமான செய்தியை நாம் பார்க்குறேன். சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? புதுசாக என்ன சொல்கிறீங்க? ஹதீஸில் இருக்குது. சத்தியத்தை உண்மை எடுத்து இந்த பார் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. புகாரி தமிழில் கூட இருக்குது. புகாரி அரபில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இன்னைக்கு தமிழ் டெக்ஸ்ட்டில் வந்துருச்சு. இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள் என்று சொல்லும்பொழுது கூட மறுக்கிறாங்கல்ல, இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் எப்படி செஞ்சோமோ அப்படி தான். இன்றைக்கி என்னது 20 ரக்காயத்தை தொழுகிறாங்க. ஹாஃபீஸை புதுசாக என்னது குரானை மனனம் செஞ்சவர் வர்றாரு, அவர் ஆரம்பித்தார் என்னது அப்படின்னு அலிஃபுலாம் பக்கரால் ஆரம்பித்து இஹ்லாஸ் என்னது கடன் என்னது இன்றைக்கி வர்ற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி என்னது அங்கே முட்டி இங்கே முட்டி எப்படியாவது கொண்டு என்னது சேர்க்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ குரானை ஓதும் பொழுது கேட்கணும்ல, கேட்குற மக்கள் விளங்குதா? இங்கே நம்ம ஓதுகிற 8 ரக்காயத்தை நம்ம தொழுவோம், கேட்குது இல்லை, கேட்குற மாதிரி நம்ம ஓதும். நம்ம ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இன்னும் சஹாபிய தோழியர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்டு அந்த குரானை நாங்கள் மனப்பாடம் பண்ணணும். அப்போ அழகாக நிறுத்தி நிதானமாக ஓதிருக்கான்னு விளங்குதா இல்லையா? அப்போ அதுக்கு மாற்றமாக இருக்கும். அப்போ சொல்லும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா மனிதனுக்கு அதெல்லாம் முடியாது. நாங்கள் காலகாலமாக செஞ்சோம், அதைத்தான் என்னது இவனு சொல்கிறான், காலகாலமாக நாங்கள் செஞ்சுருக்கோம், திடீர்னு புதுசாக வந்து என்னது எங்கிட்ட நீ தான் வந்து என்னது ஒரு இறை தூதர், இறைவன் ஒருவன் இருக்கிறான், உங்கள் இஸ்ரவேல் சமூகத்தை விடுவின்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டு அவர் சொல்கிறான், கால ஃபமன் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே உன்னுடைய இறைவன் நீ சொல்கிறியே அவன் யார் அப்படின்னு கேட்குறான். நீ இறைவன் ஒருத்தர் சொல்கிறல, அவர் யார் அப்படின்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழகாக பதில் சொன்னாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய தோற்றத்தை அழகாக வழங்கி பின்னர் வழிகாட்டினானே அவன்தான் என் இறைவன். நச்சு நடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நீ எதையுமே உருவாக்கலன்றாங்க. சிம்பிளாக எப்படி சொல்கிறாங்கன்னா, என்னுடைய இறைவன் அனைத்தையும் படைத்து அழகாக படைத்து அதற்கு பின்னால் எங்களுக்கு வழிகாட்டினானே, நீ படைச்சியா? எந்த ஒன்றையும் படைக்கல, நீயே படைக்கப்பட்டவன் தானே. உனக்கு கீழே இருக்க குடிமக்கள் சொல்றியே, அவர்கள்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்றியே, அவன் நீ படைச்சியா? நீ படைக்கல. ஆனால் நான் இறைவன் சொல்றேனே, அவன் உன்னையும் என்னையும் அனைத்தையும் என்னது அழகாக படைத்து வழிகாட்டி இருக்கிறான், அவன் தான் என்னுடைய இறைவன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கிடுக்கு பிடி போடுறான். என்ன பிடி? மடக்கிறதுக்கு என்னது கிடுக்கு பிடி போகிறான். சொல்கிறியப்பா, இன்னைக்கு வந்து ஒரு இறைவன் சொல்கிற, நீ தூதர் சொல்கிற, உன்னை பின்பற்றுன்னு சொல்கிறிய, இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட நிலை என்ன? உன் பேச்சை கேட்காம தான் நம்ம பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, இதுக்கு முன்னாடி வாழ்ந்து மரணிச்சிட்டாங்க, அவங்களோட நிலை என்ன? அவங்களுக்கு ஒரு இறைவன் தெரியாது. அப்படி என்ன பண்ணுறான்? மூசா அலைஹிஸ்ஸலாமை கிடுக்கு பிடி போடக்கூடிய அடிப்படையில் என்னது ஃபிரௌன் கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழகாக சொன்னான், அது பற்றிய ஞானம் என்னுடைய இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது. அல்லாஹ் தவறு இழைக்கவும் மாட்டான், மறக்கவும் மாட்டான். எனக்கு தெரியாது அதை என்ன அல்லாஹ் எப்படி டீல் பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் அவன் என்னது லவ்ஃபுல் மௌஃபுல் என்று சொல்லக்கூடிய விதி 8 எழுதிட்டான். யாரும் எந்த அடிப்படையும் என்னது தான் செய்த தவறுக்காக தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லி தான் போகணும். அல்லாஹ் மறக்கவும் மாட்டான், தவறிழைக்க மாட்டான். ஆனால் அது வச்சு அறிவு ஞானம் என்பது என் ரப்பிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் இல்லை என்று என்ன பண்ணுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு அவருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி விளக்கி சொல்கிறாங்க. அழகான செய்தி என்ன பண்ணுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, அல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல மஹதா, அவனே உங்களுக்கு பூமியை தொட்டிலாக அமைத்தான். வஸஅலக லகு ஃபீஹா சுபுலன், அவன் உங்களுக்கு அதில் பாதைகளை ஏற்படுத்தினான். வ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், அவனே வானத்தில் உங்களுக்கு தண்ணீரை பொழிவித்தான். ஃபஹ்ரஜ்னா பிஹி அஸ்வாஸம் மின் நபாத்தின் சத்தா, அதன் மூலமாக பலதரப்பட்ட தாவரங்களை ஜோடியாக உங்களுக்கு அவன் இறக்கினான். அல்லாஹ் செய்யக்கூடிய நேமத்துகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான். இது யாரும் ஃபிரௌன் செய்யலை, ஃபிரௌன் இதெல்லாம் செய்யலை. அப்போ என்ன சொல்கிறான்? அவன் தான் பூமியை தொட்டிலாக படைத்தான். தொட்டிலையே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும். அல்லாஹ் இந்த இடத்துல அப்படி குறிப்பிட்டோம்னா, இப்போ தொட்டியில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்குல்ல, தொட்டியில் போட்டால் ஆட்டினா என்ன ஆகிடும், கொஞ்சம் நேரத்தை தூங்கிடும். நம்மளை கொண்டு போய் தொட்டியில் போட்டால் என்ன ஆகும்? இப்போ ஒரு 15-20 வயசு ஒரு ஆடு ஒரு ஆட்டினம் இருக்குது, தொட்டி இருக்குது, அதில் போட்டு ஆட்டினா என்ன ஆகும்? கிருகிருன்னு வந்துடும்ல, ஐயா இறக்கிடுப்பான்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனால் குழந்தைக்கு தெரியாது. தொட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்னென்னா, தொட்டியில் போட்டு ஆட்டினது தெரியாது. அது எப்படி உணராதோ அது மாதிரி இந்த பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது. சுற்றி கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியாத அளவுக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான். பூமியை குழந்தைக்கு எப்படி தொட்டில் வந்து அது உணராமல் நல்ல ராகத்தாக இதமான தூக்கத்தை தருமோ, அது மாதிரி தொட்டிலாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பூமியை படைச்சிருக்கிறான். உங்களுக்கு தெரியாது. சுற்றுறது தெரிஞ்ச என்ன, நிற்க முடியுமா, நடக்க முடியுமா, படுக்க முடியுமா? நம்ம கொஞ்ச நேரம் கஞ்சியை குடிச்சு சுற்றினோடனே என்ன ஆகிடுது, ஐயோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் அப்படி எப்போ பொறுத்தான் நினச்சா எப்போ நடந்துச்சுன்னா முடியாது. அப்போ அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா தான் உங்களுக்கு வானத்தில் இருந்து மழை இறக்குறான்,
மலையை இறக்குனவர் மட்டுமல்ல, அவன் தான் தாவரங்களை ஜோடி ஜோடியராக உருவாக்குறான். அப்படி என்ன பண்ணுறான், அல்லாஹ் அவனுடைய நேமத்துகளை சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், உங்களுடைய கால்நடைகளை மேய விடுங்கள், நீங்களும் அதிலிருந்து உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆயாத்தில் ஒலில் அன்னஹா, அறிவுடையோருக்கு இதில் தக்க சான்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப சொல்றாங்க, மின்ஹா ஹலக்னாஹும் ஃபீஹா நுஈதுக்கும், இதிலிருந்தே உங்களை படைத்தோம், வமின்ஹா நுகுரிஜுக்கும் தராதன் உஹ்ரா, உங்களை இதிலிருந்தே மீள செய்வோம், மற்றொரு தடவை இதிலிருந்தே உங்களை வெளிப்படுத்துவோம். மண்ணிலிருந்து அல்லாஹ் படைச்சான், மண்ணுக்குள்ளே கொண்டு போய் கபரில் வச்சிரு, அல்லாஹ் தான் மண்ணோட மண்ணை மக்க வச்சிடறான். மறுமை நாள் ரொம்ப என்னது, அதே மண்ணிலிருந்து என்னது அல்லாஹ் தாலா உங்களை மீட்டெடுக்கிறான் என்று என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சொல்லிவிட்டு தன்னுடைய 2 சான்றுகளை அவருக்கு காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 2 சான்று, அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஃபிரௌன் கேட்குறான், மூசாவே சரிதான், நீ ஒரு இறைவன் சொல்கிற, இதெல்லாம் செய்கிற, நீ தான் தூதர் சொல்கிற, உன்னுடைய மக்களை உன்னிடத்துல வந்து விடணும்னு சொல்கிற, நீ இறை தூதர் என்பதற்கும் உன்னுடைய இறைவன் ஒருவன் தான் என்பதற்குமான என்ன சான்று அப்படின்னு என்ன பண்ணுறான் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஃபிரௌன் சொல்லும் பொழுது, அல்லாஹ் தஆலா தானே ஏற்கனவே 2 சான்றுகள் கொடுத்துருக்கான், அந்த 2 சான்றுகளை என்ன பண்ணுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறான். கைத்தடி என்ன பண்ணுறாங்க, அடுத்து சட்டுன்னு தூக்கி போடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போட்டால் அது என்னது அப்படி பாம்பாக அப்படியே சுற்றி நிற்குது. அப்படி ஒரு நிமிஷம் ஃபிரௌன் ஜெர்க்காயிட்டான். அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய மக்கள் என்னது அது அப்படின்னு ஜெர்க்காகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையை விழாப்புறத்தை கொண்டு போய் அப்படிங்கிறாங்க, அப்படி கை என்னது வெண்மையை அப்படி பளிச்சு அப்படி ஒளி பொருந்தியதாக மாறுது. ஃபிரௌனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபிரௌன் டக்குன்னு சுதாரி சொல்லிட்டான், நீ பெரிய சூரியக்காரன் இருப்பா போல இருக்கே, பெரிய வித்தக்காரனுக்கு வித்தக்காரனாக இருப்பா போல இருக்கே, ஏன்ட்ட ஏகப்பட்ட வித்தக்காரன் இருக்கான். உடனே சொல்கிறான், ஏன்ட்ட ஏகப்பட்ட சூரியக்காரன் இருக்கான், நீ பெரிய சூரியக்காரனாக இருப்ப போல இருக்கே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அவர் சொல்லும்போது, இது சூனியம் அல்ல, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த சான்று. இந்த சான்று வந்ததற்கு பின்னாலும் நீ இறைவனை மறுத்தால் இறைவனுடைய வேதனை வரும் என்று உன்னை நான் எச்சரிக்கிறேன் என்று என்ன பண்ணுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது, ஃபிரௌன் அப்படியா அப்படின்னு என்ன பண்ணு, நீ சொல்றது உண்மை என்றால் உனக்கும் எங்கள் ஆளுக்கும் போட்டி வச்சுக்கிறோம், நான் எங்கள் ஆளுகளை ஃபுல்லாக கூட்டுறேன், உலகத்தில் உள்ள சூனியக்காரனை ஃபுல்லாக நான் கூட்டு வரேன், நீ அன்னைக்கு வா, 2 பேரும் என்னது பரிசித்து பார்ப்போம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் உண்மையாளர் என்று என்ன பண்ணுவோம் நாம் முடிவு பண்ணிக்கிறோம் என்று என்ன பண்ணுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஃபிரௌன் சொல்கிறாங்க. அதற்குரிய நாளை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று தன்னுடைய சமூகத்தாரிடம் என்னது ஃபிரௌன் சொல்கிறான். அது பற்றிய செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். கேள்வி பதில்.